தெலுங்கு பிராமி என்று அந்த பகுதியில் இருந்த எழுத்து முறைகளை அழைத்தார்கள். இந்த பிராமி என்ற எழுத்து முறை அசோகர் தன்னுடைய காலகட்டத்தில் தன்னுடைய கல்வெட்டுகளில் பயன்படுத்தியிருக்கிறார், அவர்தான் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும் என்ற வரலாற்றையும் நமக்கு உரைத்தார்கள். அப்படி இருந்த ஒரு வரலாற்று உண்மை 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல் என்ற இடத்தில் நடந்த அகழாய்வின் மூலமாக மாற்றி அமைக்கப்பட்டது, மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. அந்த பொருந்தல் என்ற இடத்தில் செய்யப்பட்ட அகழாய்வின் அடிப்படையில் அங்கு இருந்த பானை ஓட்டில் இருந்த உமிகள் எல்லாம் கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பப்பட்ட பிறகு அது 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்ற உண்மை வெளிவந்தது. அசோகருடைய காலகட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று இருக்கும் பொழுது கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த மக்கள் எப்படி அந்த எழுத்து முறையை பயன்படுத்தி இருப்பார்கள்? அப்படி இருந்தால் அதுக்கு எப்படி பிராமி என்று அழைக்கப்பட முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. அதன் பின்பு தமிழக வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது.